ரூம்ல ஒரு மாறிடலாம் ஃப்ரீ அட்டாட் போட வைக்கிறான்னு நம்ம தலைவர் ஜானி சின்ஸ் ரொம்ப நேரம் ஆச்சு டப்பு கதவு தொட்டா கொஞ்சம் நிறுறாரு கடதுல கை லைட்ட மூவ் பண்ணுங்க கரெக்ட்டா ஆக்சன் அது மைனே லவ் பண்ணிடுறேன்ற நான் போட்டு பாரு என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம் சிரிக்கிற புரியல ஏன் சிரிக்கிறீங்க கப்புச்சுப்புன்னு கொயிட் ஆயிட்டு இருக்காங்க வீடியோ வச்சு தெரிஞ்சிச்சா சரி சரி போட்டிங்களா கிளம்பிடுங்க போனே அவங்களுக்கு தானா ஆகத்துல இருக்கும் போனுக்கு என்ன அசிங்கமா சோ இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ பயங்கரமான கான்செப்ட் ஓட பண்றீங்க நீ ஆமா அன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன் இனி வந்து ஃபுல்லா வந்து அதுக்கு தானே 3 பேரை வச்சிருக்கிறோம் அப்புறம் என்னத்துக்கு இனி வந்து ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி கான்செப்டா சினிமாட்டிக்கா எடுக்கிறது தான் பிளான் அப்பப்போ டெய்லி கிடையாது டெய்லி வந்து எத்தனை நாளே முடியாது இவங்க சொல்றாங்க நைட் எடிட் பண்றேன் அதை ரெடி பண்ணவே 4 நாள் ஆச்சு இப்போ அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது வந்து டெய்லி பண்ண முடியாதுன்னு தெரியும் பண்ண முடியுமா இல்ல நான் ஒர்க் அதிகமா இருக்குல்ல இப்ப எப்படி இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி பா வீடியோ சூப்பரா இருந்ததுப்பா எடிட்ல பயங்கரமா அப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது அந்த மாதிரி ஒரு 4 நாள் எத்தாதானா பெருமையா இருக்கும் இல்ல இல்ல இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாருல அவர் சொல்லித்தான் போனாரு யாரு ப்ரோ லாஸ்டா வந்து அவர் சொல்லி என் ஃப்ரெண்டுக்கார அவர் சொல்லித்தான் போனாரு வேணா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வேணா போடலாம் அதுலயே ஒரு 3-4 பேர் கமெண்ட் வச்சாங்க நல்லா இருக்குது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில இருந்தது நக்கல்யா அவனுக்கு கமெண்ட்ல செக் பண்றியா இல்லையா பத்தியா வெரி குட் ஒரு ஃப்ரெண்டா இருந்தேனே ஒரு வீடியோக்கு லைக் போடுறது இல்ல கமெண்ட் போடுறது இல்ல நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா செலிபிரிட்டி மாதிரி பண்ற செலிபிரிட்டி கூட போடுறோம் ஒரு லைக் போடலனா இந்த மாதிரி இல்ல அதெல்லாம் பாக்கணும் முதல்ல கமெண்டாவது பாக்கணும் என்னென்ன வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்க பசங்க அப்படி வீடியோ பாக்குறத விட லைக் போடணும் அவ்வளவுதான் கமெண்ட்ல இப்ப செக் பண்ணணும் ஒரு நல்ல கமெண்ட் இருந்துன்னா உங்களுக்கு அதுதானே என்டர்டைன்மெண்ட் கெட்ட கமெண்ட் இருந்தா ஜாலியா இருக்கும் நல்ல கமெண்ட் இருந்தா பெருமையா இருக்கும் பரவாயில்ல ஏதோ பசங்க பண்ணிருக்காங்கன்ட்டு சோ வந்து அவங்களாம் எல்லாம் தட்டி விடுவோம் ஆட்டோ போட்டு கிளம்பு ஆட்டோ போட்டு கிளம்புங்க மேடம் நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட் சோ இன்னைக்கான vlog ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா அமைதியா இருக்கணும் கட் பண்ணி இது என்ன நடந்துட்டு இருக்கு இது என்ன ஒரிஜினலா இது பண்ணிட்டு இருக்கியா நீ உங்களுக்கு vlog வேணும்னா தெரியாதுங்களா என்ன லைவா நடக்குதோ அதை அப்படியே போடுவோம் ஓ இந்த Facebookல வருமே அதுவா இர்ஃபான் பண்ணுவாரே நான் தான் டாக்டரா இருந்தாலும் கொஞ்சம் ஊர் தான் Facebookல vlogலாம் நடத்துவாங்களா Facebookல Facebookலயே vlog full length வீடியோ போய் இவனும் ஊர் தான் அது ஒண்ணும் இல்ல அது அப்படிதான் எப்போ கான்செப்ட் சொல்ல விடுங்கடா இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கான்செப்ட் ஒரு கிரியேட்டிவா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வீடியோ ஸோ அதான் இனி ஒரு பயங்கரமான கான்செப்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான கான்செப்ட் அது வந்து நல்லா இருக்கும் ஒரு மனுஷனோட ஒரு ப்ரொஃபஷனையும் பேஷனையும் சிங்க் பண்ற மாதிரி இருக்கும் பண்ணும் அப்படிதான் தெரியும் கான்செப்ட் நான் பாட்டு வேற எதையாவது எடுத்து தொலைச்சிட போறீங்க செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அந்த மாதிரி இல்ல அப்படிதான் ஆக்சுவலா வந்து இது வீடியோ முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் இப்ப டைம் பாத்தீங்கன்னா 10:11 ஆகுதுன்னா என்னடா வாங்கடான்ட்டு நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் ரெடியா இருங்கடா அப்படின்ட்டு கிளினிக் கிளம்பிடலாம் கிளினிக்லயும் ஸ்டுடியோலயும் எடுக்கிற மாதிரி வாங்கடான்ட்டு சரி ரொம்ப நேரம் ஆச்சு டப்பு கதவு தொட்டா கொஞ்சம் நிறுறாரு கடதுல கை வச்சுட்டு எதுக்கு அப்படி பண்றீங்க தப்பு தானே தெளிவா சொல்லுங்க என்ன பண்ணாங்கன்னு கார்த்தியும் ஒருத்த வேலை செய்யற பையன் தான் டாட்டா ஆர்டிஸ்ட் இவனுங்க அவனுக்கு வேலையை செய்யறான் நல்லா வச்சிருக்காரு தொட்டு பாக்குறாரு என்னன்னு கேட்டா இல்ல நான் கோயம்புத்தூர் போறாரு பிஸிக்கா இருக்கும்பா ஏன் அப்படி பண்ற வசந்தே நான் பேர் சொல்லனா வேற என்ன பண்ணா சொல்லிருப்பேன் இல்ல நான் அவரு கோயம்புத்தூர் போறாருல ஒரு 2-3 நாள் அவன் மிஸ் பண்ணுவோம்ல அதனால சும்மா சரி ப்ரோ அதனால ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்புறம் வெளில வந்து கேக்குறான் என்னடா பண்ற அப்படின்னா நோ அது எப்படின்னா மத்தவங்க பண்ணும் போல வரல கரெக்டா நான் பண்ணும்போது வந்தீங்க அப்பதான் அப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்கானுங்க நல்லா திருப்பி கேமரா திருப்பி நல்லா இருக்காருல கார்த்தி ப்ரோ
நல்லா தலுக்கு முழுங்குறாருல கார்த்தி ப்ரோ. நல்லா இருக்காருல கார்த்தி ப்ரோ. நல்லா தலுக்கு முழுங்குறாருல கார்த்தி ப்ரோ. அதனால ஆனா அது வேணான்றேன். பையனா நீங்க பொண்ணு பாருங்க. அதுனா பையனை பாக்குறது. பொண்ணு செட் ஆக மாட்டேங்குதுண்ணா. பொண்ணு செட் ஆக மாட்டேங்குதா? பொண்ணு செட் ஆனாலும் லவ் ஒரே டார்ச்சரா இருக்குது ஒரு மாதிரி. ஐயோ இதெல்லாம் வேணாம், தயவு செஞ்சு போட்டுருவோம். நான் குமார் அவசரப்பட்டிய அது பையனே லவ் பண்ணிடுன்ற. சரி அதனால வந்து அப்புறம் இன்னொரு கதை என்ன இருந்தது, சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு. சரி அது சொல்லி இவங்க வந்து சாப்பிட்டாதான் வேலையை செய்வானுங்க அப்படின்னு நம்மளா நினைச்சுப்போமே. அப்படின்னு சரிட்டு வாங்கி குத்தா ஒரு புடி எல்லாரும் வாங்க இல்ல வாங்கி வந்தானுங்க. சரி வாங்கி வாப்பா அப்படின்னு நான் காசு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நான் வேலையா இருந்ததுனால அப்படியே விட்டேன். இது சொல்ற இந்த பையன் சொல்றான் வாங்கி வந்துட்டு எவ்வளோ ஆச்சுன்னா 120 ரூபாய் ஆச்சுண்ணா. சரி நான் தரேன்டா. அதெல்லாம் வேணாம், பரவாயில்ல வேணாம், பெருந்தன்மையா அதெல்லாம் பரவாயில்ல வேணாம், ஒரு 50 ரூபா மட்டும் பெட்ரோல் கொடுங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பணம் இன்னும் எங்கிருந்து வந்துச்சு, பிப்பாயிடா அப்படின்ட்டு பார்த்தா அவளோட காசு, இன்னொரு பையனோட காசு. அது 120 ரூபாய். இவர் வந்து பெருந்தன்மையா வேணாம்னு சொல்லிட்டு 50 ரூபா மட்டும் பெட்ரோல் கொடுக்கலாம். அசிங்கமால விடு. யாரு காசா தான் எல்லாம் நம்ம ஸ்டூடியோ காசு. ஸ்டூடியோ காசா? அவருக்கும் சம்பளம், எனக்கும் சம்பளம், எல்லாருக்கும் சம்பளம். இல்ல பரவாயில்ல, அண்ணன் இருக்கப்ப நான் செய்யறேன். அண்ணன் இல்லைன்னு கேட்கும்போது நீங்க செய்யணும். அண்ணன் இல்லைன்னு கேட்கும்போது செய்வானா? வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும். அண்ணன் நல்லா இருப்பாரு. அண்ணனே செஞ்சுப்பேன். வேலையை கரெக்டா செஞ்சா போதும். சோ ஷூட் போயிடலாமா? அந்த சவுண்டை கட் பண்றா. அதான் இவனுங்க செயல்படுத்துறாங்க. நம்பிக்கை இருக்கு. ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. இப்போ சீனியர் எப்படி அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல. சோ மக்களே இவனுங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதிருக்கானுங்க. வாசிக்கலாமா? I am moving in the side room. எத்தனை ரூம்ல மூவிங் I am moving இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சைடு ரூம் மூவிங் தி இன் தி சைடு ரூம். டாக்டர் Dress சேஞ்சா? டாக்டர் Dress சேஞ்ச் பண்றா ஃபார் சர்ஜரி. ஓ சர்ஜரி Dress சேஞ்ச் பண்றா. அவர் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி இருக்காரு. நீங்க ஏன் இது பண்றீங்க? சரி ஆளு இந்த படம் எழுதிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். நம்ம தலைவர் டாக்டர் ஜானி சின்ஸ் பேர் கூட தெரியல பாரு. அப்படியே எல்லாம் ஜானி சின்ஸ் பேர் எழுதிறாங்க. மூவிங் இன்சைட் ரூமே Dress சேஞ்சிங்க. சரி ஓகே கலாய் கூடாது. இல்ல நான் ஒரு இது கேமரா வியூ ஒன் லைட்டிங் 1 by 1 on the theme EF white chart. White chart. ரெண்டாவது இமேஜினேஷன். ஓகேவா? இது ரெண்டு பேரும் வாங்க. நீங்க வாப்பா. ப்ரோ அவார்டா குடுக்குறாங்க. பேச்சு தானே விடுறாங்க. சர்ஜரி எக்யூப்மெண்ட், க்ளோஸ் அப் ஷாட் அண்ட் டாக் ஹேண்ட் க்ளவுஸ், வேரிங் ஷாட். ஓ அதெல்லாம் இது அத்தத்தை தெரிஞ்சிருக்கா? சீன்ஸ் பக்கா அந்த இன்ஜெக்ஷன் செக்கிங், க்ளோஸ் அப் ஷாட். சோ இதெல்லாம் வந்து எல்லாமே சொன்னா வந்து உங்களுக்கு கதையே தெரிஞ்சிடும். இந்த ஃபுல் வீடியோல நீங்க பார்க்கணும். ஆனா ஸ்டார்டிங் வச்சிங்க பா ஷாட். I am moving in the side room. டாக்டர் Dress சேஞ்சிங்கா? ப்ரோ அதே இது இந்த டாக்டர் Dress சேஞ்ச் அந்த ஒயிட் ரூம் அந்த ஒயிட் அதை மட்டும் மாத்தி இருக்கலாம். Cam moving in the inside room. ஓ அது கேமா? ஐ போட்டு ஏம் போட்டா மாதிரி இருந்துப்பா. நீங்க தான் தப்பா சொல்றீங்க. சரி இத பாரு என்ன போட்டுருக்கு. ஐ போட்டு ஏம் பாரு. கேம் என்ன பறக்கான அது? I am moving in the room. டாக்டர் Dress சேஞ்சிங்கா? இல்ல தருமான பையன் தான். ஆனா இந்த அளவு ட்ரை பண்ணி எழுதிருக்கானே அந்த மேட்ரு முதல்ல நல்லாதான் இருக்கு. நம்ம ஒரு ஜோக்கா வேணா இது அதான் அந்த ஃபன்னா இருக்கும்ல. அதனால தான் நாங்க இப்ப கேமரா வச்சு சிரிச்சுன்னு இருக்கோம். கேமரா இல்லைனாலும் இது கண்டிப்பா சிரிச்சிருப்போம். என்ஜாய் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்களா அந்த சிரிப்புல ஒரு சந்தோஷத்தை தெரிஞ்சிருக்கோம்.
அந்த மாதிரி வந்து தீபக் தம்பி பண்ணிடுவாரு. நீ என்ன பண்ண ஜாலியா அட்டே இருக்கிற தீபக் சப்போர்ட் பண்ணேன். இப்படி இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டுல பெரிய ஆளா இருக்காங்க. வசந்த பாயிண்ட் ஆயிடுறா. செவா ஸ்டார்ட் பண்ண I am saying the room doctor this. சார் பிகலாமா? ஓகே ஷூட் ஸ்டார்ட். நீங்க வா ரைட் அடிங்க. நான் கேட்டேன், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். ஒரு ரீ ரிலீஸ் பண்ணா என்ன படத்தடா போய் பாப்பீங்க தியேட்டர்ல? என்ன படம் பண்ணா உங்களுக்கு வந்து அதாவது இப்போ நிறைய படம் ரீ ரிலீஸ் ஆகுது. கில்லில ரீ ரிலீஸ் ஆச்சுல, அதனால கேட்ட மக்களே உங்களுக்கு என்ன பண்ணா போட்டா வந்து வாட்டமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் டைட்டானிக் போட்டா நல்லா இருக்கும்டா. எதுக்கு பாக்குறதுக்கு பிச்சிருவா பிச்சு. அதனால வந்து தப்பு கிடையாது. டைட்டானிக்ல ஒரு சீன் வச்சாங்க, ஜேம்ஸ் பாண்ட் படத்துல சீன் வச்சாங்க. அது ஒரு பேஷனேட்டா பண்ற பத்தியா. ஆனா இப்ப நம்ம எடுக்கிறது வேற. நம்ம டாக்டர். ஆனா நம்மளுக்கு ஒரு டாட்டோ நம்ம ஒரு டாட்டோ அடிச்சுட்டா நம்ம ஒரு பேஷனா லவ் பண்ண மாதிரி ஒரு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு இமேஜினேஷன்ல போன மாதிரி. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு டாட்டோ அடிச்சுட்டு நம்மளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரி. அப்படிதான் இது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு டாட்டோ அடிச்சுட்டு டாக்டர் தன்னை டாக்டரா ஃபீல் பண்ணி அதுதான் ரெண்டு பேருமே என்ன பண்றோம். பரவாயில்ல. ஸோ லைஃப்ல வந்து ஆக முடியுமான்னா அது தப்பான விஷயம். யார் நினைச்சாலும் என்ன வேணாலும் ஆகலாம். பைத்தியமா கூட பைத்தியம் ஆயிடும். அது மற்ற வீடியோ பைத்தியம் மாதிரி பண்ணுவோம். ஸோ யாரும் நினைச்சா என்ன வேணாலும் ஆகலாம். இப்போ நம்ம டாக்டர் ஆக போறோம். 2 hours later. எடுக்க போறாருன்னா சார்ஜ் போட்டு வைக்க மாட்டீங்க. நைட் வேலை இல்லைன்னா என்ன பண்ணி நைட் வேலை ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இருக்கு. ஆனா ப்ரோ பரவாயில்ல இருக்கு. இப்படி ஓகேவா? ரெடியா ஷாட்டு? ப்ரோ அத ஆன் பண்ணாதீங்க. கண்டிப்பா அது என்ன ப்ரோ ஆன் பண்ணியாரு. அத ஆன் பண்ணணும். அதுக்கு அப்புறமா இது ஆன் பண்ணுவோம். இது ஒரு லைட்டா ஆன் ஆகணும். 1 hour later. கீழே வச்சிரு. அப்புறம் தூக்குடா ஃபர்ஸ்ட்ல இருந்து. ரோலிங்கா? என்னடா ஓகே தானா? ஓகேடா. போயிடலாமா? போயிடலாம். கை பின்னாடி இது. ஃபோக்கஸ் லாக் பண்ணிக்கலாம் ப்ரோ. வச்சு கை வைங்க. ஓய் நான் மூவ் பண்றானுங்க பாருங்க. இங்க எப்படிங்க? ப்ரோ லைட் கரெக்ட்டா வை ப்ரோ. ஓகே. A few moments later. ஓகே. லைட்டை மூவ் பண்ணுங்க. ஆக்சன் லைட்டை மூவ் பண்ணுங்க. அது போதைக்கே தான் பண்ணுங்க ப்ரோ. போதை நீங்க பண்ண கூடாது. தப்பான விஷயம். சும்மா இது நடிப்பு ஆக்ஷன். அவர் ஃபேஸ் நினைச்சிட்டு போவாங்க. ஏய் 2 ஊசி ஏத்தினா தப்பான விஷயம். என்னைக்குமே எதுக்குமே அடிமையாக கூடாது. அது பொண்ணா இருந்தாலும் சரி, போதா இருந்தாலும் சரி, கரெக்டா வந்திருக்கு. சாராயமா இருந்தாலும் சரி, சரகா இருந்தாலும் சரி, சைடிஸா இருந்தாலும் சரி, கிளாஸா இருந்தாலும் சரி. லைட்டிங் ஆட் பண்ணு. ஸ்டுடியோ போயிடலாமா? இப்போ ஸ்டுடியோ போயிட்டு ஸ்டுடியோல பயங்கரமான ஒரு வீடியோ. To be continue. 1 eternity later. என்னப்பா போதுமா சைஸ்? என்ன சைஸ் பார்க்கணும் பிளாக்ல? அதாவது இன்னும் கான்செப்ட் என்னன்னா வீடியோ எடுக்கலாம் பிளான் பண்ணி ஒரு மாதிரி எடுக்கலாம்னு ஃப்ரீயா டாட்டு போட வைக்கிறானு. ஆனா இந்த சீன் வருதுண்ணா டாட்டு போடனா எப்படி பிரில்லியண்டா இருக்கிறாரு. பிரில்லியண்டா வந்து வேலை செய்யறானு மூளை. சரி பாருப்பா. ஒரு வரல தான் டப்புன்னு அழுதுரும். என்னப்பா இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறோம். நினைப்பானுங்க டைட்லாம் சைனா வெளியே போட்டு உட்காந்து இருக்கிறான் பாருப்பா அப்படின்ட்டு. ஷூட்டு ஒன்றும் இல்லை, இல்லைன்னா உள்ள தூக்கி போட்டு உட்காந்து இருப்பேன். மச்சு உள்ள பொண்ணு வச்சுன்னு இருப்பேன். கவுண்டர் கூடாது தம்பி. எதப்பா எதனா எப்படியோ போட சொன்னப்பா. டாட்டு காட்டுப்பா வாப்பா. டாட்டு எப்படி ஃபீல் பண்றப்பா? டெடிகேட்டடா இருக்கேன் ஒரு ஃபீல். டெடிகேட்டடா இருக்கா?
வீடியோ வேற நம்ம டான்ஸ் போட்டுறோம் போட்டுக்கிறேன். ஓ இந்த இடத்துல நீ கஷ்டப்பட்ட மாதிரி எப்படி தெரியுமா இருக்குது இது? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் அத மாதிரி இருக்குது. காசையும் வாங்கிக்கிறேன். வேணாம் தப்பா சொல்லக்கூடாது. எப்பவுமே டபுளாவே பேசுறோம் நம்ம. டபுளா இல்ல டபுளா ஒருத்தர் கேரா போல அந்த பக்கமா பேசுறேன் இந்த பக்கமா பேசுறேன் ப்ரோ. ஏதாவது ஒரு பக்கமா பேசணும். ஒரு பக்கமா பேசினா அப்புறம் சிக்கமா இருக்கும். ஒரு நாள் போல வந்துடா அருகிரிகோ தாலி அருகிரிகோ போட்டு கடைசி நான் அதான் ஸ்டார்டிங் நல்லா இருக்கிறானுப்பா. கடைசியில ஒரு மாதிரி இல்ல மென்டல் மாதிரி பேசுறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? தூக்க மாட்டா என்னடா மென்டல் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். கேமரா ஒரு நிமிஷம் புடியா என்னதான் பிரச்சனை? வா இங்க வா. எல்லாம் போட்டா சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிட்டு மண்டே ஒருத்த வருவோம்பா இப்படி போட்டு அந்த அந்த மாதிரி ஸ்டைலு. என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஏன் நைட் ஆனா பேசிக்கிறோம்? ஸோ கைஸ் எஸ் சூட்டை நல்லபடியா முடிச்சிங்களா? எடிட் கரெக்டா வந்துருமா? வீடியோ எப்படி வரும்? பயங்கரமா வரும்ண்ணா. பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாமா? வெயிட் பண்ண சொல்லலாமா? அப்போ வெயிட் பண்ண சொல்லுங்க. வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்ன வியாதி உனக்கு? 10 நாளா? அப்ப நீ லீவ் எடுத்துக்கோ. 10 நாள் வெயிட் பண்ணு. ஏன்னா அவர் லீவ்ல இருப்பாரு. 10 நாள் வெயிட் பண்ணுப்பா. லீவுக்கு தான் கொடுக்குறா. அப்போ நாளைக்கு முடியுமா முடியாதா? முடிஞ்சிடும். முறை மாதிரியும் முடிச்சுன்னு வந்துடுவாரா? ஜே போச்சு. ஐயோ ஐயோ சாமி வேற ஒரு சைட்ல வந்து டைம் ஆயிடுச்சு. ஏதோ சொல்லவும் முடியல. நம்மளுக்கும் டயர்ட் ஆகுது. வயசாகுது இல்ல? டயர்ட் ஆகுது இல்ல? எத்தனை வயசுனா? கிடையாது. ஸோ ஃபைனலி கைஸ் இந்த ஷூட்டை வந்து ரேப் பண்ணிக்கிறோம். நாங்கள் பெரிய இன்டர்நேஷனல் ஃபிலிம் இந்த மாதிரி ரேப் பண்ணுறோம், ரோல் பண்ணுறோம், ஆக்ஷன் கொடுக்குறாரு சைடில். இப்போ கேமரா கட்டுறோட ஆக்ஷன் எடிட் ட்ரிப்பே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டா வந்து போல உட்காந்து எங்கேயோ விட்டுருங்க. எனக்கு சோறு வேணாம், தண்ணி வேணாம், நான் எடிட் பண்ணியே வாழ்ந்துக்கிறேன், எடிட்டிங்லேயே ஓட்டிக்கிறேன் அப்படி. அதனால கைஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. ஐ மீன் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து வியூஸ் போடலனாலும் ஆனால் முக்கியமான ஆளுங்கிட்ட இருந்தெல்லாம் வந்து நல்ல சஜஷன் வந்தது. நிறைய சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. முக்கியமான ஆளுங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது, தரமாக இருக்குதா, சிறப்பாக இருக்குதா, செம்மையாக இருக்குதா, இல்லை வந்து வெறுப்பாக இருக்குதா, இது இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஒரு வெளியே வந்து பாருங்க தான் தெரியும் எப்படி இருக்குது ஐடியா அப்படின்ற மாதிரி. அதை விட்டு மொக்க நியாயம் மொக்க கதையாக நான் தின்னிருந்தீங்கன்னா எப்படி தான்? அதனால நாங்கள் டைம் வைஸ் இது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடும். அதனால கடைசி இந்த கல்யாணம் ஆகிறோம். அடுத்த விழாவில் சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் மற்றும் நமது H2 தம்பிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேர்லாம் உனக்கு கேட்டாங்கடா. வசந்தா. அவ்வளோதான் முடிச்சிருக்கோம். பாய்.